24 பிப்ரவரி 2022 ரஷ்யா உக்ரைனுக்குள்ள வந்திருந்தாங்க. ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷன் அப்படிங்கிற பேர்ல. ஸோ இப்போ 4 வருஷம் முடிஞ்சிருச்சு. 5வது வருஷம் ஆரம்பம். ஸோ பிப்ரவரி 24 2026 மொத்தம் 133 ஷாகி ட்ரோன்கள், சிரான் ட்ரோன்கள் போல பல்வேறு ட்ரோன்கள், அப்புறம் பெலிஸ்டிக் மிசைல் ஏவி விட்டுருக்காங்க. கம்பைன்டு ஸ்ட்ரைக். இதுல ஒரு மிசைல், அதுக்கப்புறம் 19 ட்ரோன்கள் 16 பகுதிகளில் விழுந்திருக்கு அப்படிங்கிறது போல செய்திகள். பல இடங்கள்ல வெடி விபத்துகள் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பலதும் டேமேஜ் ஆயிருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. உதிரி பாகங்கள் உதிரி போய் விழுந்து ஒரு பகுதியில சேதம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது போல. இப்ப வரைக்கும் இந்த 4 வருஷத்துல மொத்தம் ரஷ்யா 5796 முறை உக்ரைன்ல இருக்கக்கூடிய எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல மட்டும் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அதுவும் இந்த கடைசி வருஷங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமான தாக்குதல்கள் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு வந்து குற்றச்சாட்டுகள் பரவாயில்ல, எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. உக்ரைன் தரப்பு 5796 முறை அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர் எப்பவுமே இது போல வந்து பேப்பர் பிரசன்டேஷன் பண்றாரு அப்படின்னா சில பல காரணங்கள் இருக்குமா இல்லையா? பல விஷயங்கள் இருக்கு. இது போல இது மட்டும் கிடையாது. உக்ரைனோட டீப் ஸ்டேட் மிலிட்டரியோடையும் ராணுவத்தோடையும் ராணுவம் மிலிட்டரி எந்த ஒண்ணுதான். ஸோ மிலிட்டரியோடையும் அரசாங்கத்தோடையும் உக்ரைனோட அரசாங்கத்தோடையும் தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் டீப் ஸ்டேட். ஸோ அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா 4 வருஷம் மொத்தம் 19.30% உக்ரைனோட பகுதிகளை பிடிச்சு வச்சிருக்கிறாங்க உக்ரைன் அப்படிங்கிறது போல. சிலர் தரப்பு வந்து 22-25% வரைக்கும் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற வேரியேஷன் இருக்கு. நீங்க எந்த சோர்ஸை ஃபாலோ பண்றீங்களோ அதுக்கு ஏற்றபடி மாறலாம். இப்போ ரஷ்யா கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அது நம்மளுக்கு தெரியும். பட் ஆனால் இப்போ உக்ரைன் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம பிரதானமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல பக்ரவ்கா அப்படிங்கிற பகுதி 23 பிப்ரவரி, ஏன்னா 24 அவங்க கொடுக்குறாங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னு தருவாங்க. இப்போ பக்ரவ்கா அப்படிங்கிற சுமியில இருக்கக்கூடிய ஒரு பகுதியை கேப்சர் பண்ணியிருக்காங்க ரஷ்யா. இது போல சுமியில பல பகுதிகளிலும் உள்ள வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்ரவ்காவுக்கு கீழேயும் சரி மேலேயும் சரி புது புது வில்லேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா சமீப காலத்தில் பிடிச்சிருக்காங்க. நீங்க அது பாத்தீங்களா தெரியும் மேப்ல டீப் சைட்ல. டீப் சைட் பொறுத்த வரைக்கும் பக்ரோவ்காவை ரஷ்யா வந்து பிடிச்சிருந்துக்கிறாங்க சுமி பகுதிகளை. அடுத்த நிக்கிஃப்ரோவ்கா அப்படிங்கிற ஒரு பகுதி, அதை கேப்சர் பண்ணி லிப்ரிவ்கா அப்படிங்கிற பகுதியை நோக்கி அட்வான்ஸ் பண்ணி இருந்திருக்கிறாங்க. இது இந்த டொனஸ்க் பகுதியில, அதுவும் குறிப்பா ஸ்லோவியான்ஸ்க்கு போறதுக்கான வழி பாதைகளை கிளீன் பண்ணியிருக்கிறாங்க ரஷ்யா. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சில பல முக்கியமான விஷயங்கள் பிடிச்சிருக்காங்க. ஹைட்ஸை வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் புறநகரங்களில் முன்னேறினாங்கன்னா அடுத்த ஒரே ஒரு வில்லேஜ் தான். அதுக்கப்புறம் வந்து பண்ண ஸ்லோவியான்ஸ்க் அப்படிங்கிற உள்ள செய்திகள். ஏன் ஹைட்ஸ் அப்படின்னா ட்ரோன் கண்ட்ரோல் அதிகமா வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு இருக்கும். ஆர்ட்லரி அட்வான்டேஜ், இது போல பல விஷயங்கள். ட்ரோன் இது போல டரைன் பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாத்திருச்சு அப்படின்னு சொன்னாலுமே தாழ்வா இருக்கக்கூடிய நபர்களுக்கு இழப்புகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிளட்டன்ஸ்கா அப்படின்ற ஒரு பகுதி, இதுவும் டொனஸ்க் தான். எம்பில்ன்ற பகுதிக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு மிக முக்கியமான பகுதி. ஸோ இந்த பகுதி எல்லாத்தையும் அட்வான்ஸ் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ அட்வான்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது ரஷ்ய தரப்பு வந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. இதை ப்ரோ உக்ரைனியன் சோர்ஸான டீப் ஸ்டேட் தரப்பு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இது போல துல்லியமான தகவல்கள், பேப்பர் பிரசன்டேஷன் இதெல்லாம் ஜெலன்ஸ்கி அவர்கள் கொடுக்குறாருன்னா காரணம் இல்லாம இருக்குமா? 4 வருஷம் ஆயிடுச்சு. 5வது வருஷத்தோட தொடக்கம். மாரல் பூஸ்ட் கொடுக்கணுமா இல்லையா? 9 நாட்டு தலைவர்கள் உக்ரைனோட கேபிட்டலான கீவுக்கு வருகை. கரண்ட் இல்ல, தண்ணி இல்லை அப்படிங்கிற சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல ஹெவியான அட்டாக் நடந்துட்டு இருக்கக்கூடிய டைம்லயும் உக்ரைனுக்கு பல நாடுகளோட தலைவர்கள் வந்திருக்காங்க. குறிப்பா டென்மார்க், எஸ்டோனியா, பின்லாந்து, ஐஸ்லாந்து, லாத்வியா, லுத்வேனியா, நார்வே, ஸ்வீடன், குரோஷியா. மார்னிங் 24 பிப்ரவரி காலை உக்ரைனோட கேபிட்டலான கீவுக்கு வருகை. கூடவே போலாண்டோட ஃபாரின் மினிஸ்டரான ராடோஸ்லாவ் சிரோஸ்கி அவர்களும் வருகை இருந்திருக்கிறார். 24 பிப்ரவரி கோலாகலமான ஒரு மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன்ல இருந்திருக்கு. இதனால உக்ரைனுக்கு மாரல் பூஸ்ட் ஏதாவது கிடைக்குமா? 4 வருஷத்தோட இந்த ஃபுல் ஸ்கேல் இன்வேஷன்ல இழப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால பார்ட்னர்ஸ் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் கொடுங்க அப்படிங்கிற ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து அவங்க எல்லாத்துக்கிட்டையும் வந்து பண்ண பேசிக்கிறாங்க. பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாம் அடுத்தடுத்த பேரை பார்க்க ஆரம்பிக்கலாம். இதுல என்னன்னா இத்தனை விஷயங்கள் நடக்கக்கூடிய இந்த சமயத்துல நம்ம காலையில கூட பார்த்துருப்போம். உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்துருச்சு. போலீஸை குறி வச்சு அடிக்கிறாங்க. ஒரு கேஸ் ஸ்டேஷன் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா போலீஸோட கார் பக்கத்துல வெடிச்சிருச்சு அப்படிங்கிறது போல. அதே போல இன்னொரு அசம்பாவிதம் டின்ப்ரோ பெட்ரோஸ்க்கு பகுதியில நடந்திருக்கு. அதாவது நேஷனல் போலீஸ் டிபார்ட்மெண்டோட ஹெட் குவார்டர்ஸ் பகுதி இருக்கும் இல்லையா? ஸோ அங்க வந்து
ஹெவியான ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கு. இன்னைக்கு மட்டுமே இது 2வது முறை. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து 3வது முறையா இந்த மாசத்துல தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. வீட்ல தயாரிக்கக்கூடிய எக்ஸ்ப்ளோசிவ வச்சு உக்ரைனோட லா என்ஃபோர்ஸ்மெண்ட், அதாவது இந்த போலீஸ், டிசிசி எல்லாம் இருப்பாங்க இல்லையா, சோ அவங்கள குறி வச்சு தாக்குதல் பண்றாங்க அப்படிங்கிற செய்திகள். உக்ரைனுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஆனாலும் பல நாட்டு தலைவர்கள் இப்போ உக்ரைன்ல 1 கோடி மாரல் பூஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கறதுக்கு அவங்க சப்போர்ட் வந்து பண்ண கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த டைம்ல அமெரிக்கா சொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு பேர்ல வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு வலியுறுத்துறாங்க அப்படிங்கிறதுல ஜெலன்ஸ்கி அவர்கள் பேட்டி கொடுத்திருக்காரு. அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் பல விஷயங்கள் சொன்னாரு. இதுல என்னன்னா, போரை சீக்கிரமா முடிக்கணுமா, அமெரிக்காவா இருக்கட்டும், ரஷ்யாவா இருக்கட்டும், நாளைக்கே போரை முடிக்கணுமா, முடிச்சுக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, டான்பாஸ்ல இருந்து வெளியே போ. ஆமா, இது உண்மைதான். எக்ஸாக்டா அப்படித்தான் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா நம்ம கிட்ட சொல்றாங்க. நாளைக்கே இந்த போரை முடிக்கணுமா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, டொனஸ்க் இருந்து வெளியே போய் டான்பாஸ் பகுதியில இருந்து. 2வது ஜாப்ரஷியா நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை மறந்துருங்க அப்படிங்கிறது போல ஈஸியா அவங்க ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாங்க. அதாவது அந்த ஸ்டேஷன்ங்கிறது பணமோ எனர்ஜியோ அதெல்லாம் கிடையாது, டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி. அமெரிக்காவுக்கு இது ஒரு சொல்யூஷன். ஆனா எங்களுக்கு டான்பாஸ் பகுதியிலிருந்து விட்ரா பண்றதுங்கிறது ஒரு மோசமான இழப்பு. அது எங்களோட பகுதியை நாங்க இழக்கிறோம் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் இந்த மீடியாக்கள்ல பேசியிருந்தாரு. இது போல நீங்க செஞ்சீங்கன்னா செக்யூரிட்டி கேரண்டி கொடுக்கணும் அப்படிங்கிற சொல்றாங்க. பகுதிகளை எழுந்ததுக்கு அப்புறம் என்னங்க செக்யூரிட்டி கேரண்டி அப்படிங்கிற ஜெலன்ஸ்கி நியாயமா கேட்டுக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அக்யூஸும் பண்ணியிருக்காரு. சில மேற்கு பார்ட்னர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் வைக்கணும், எலெக்ஷன் வச்சு அது வாயிலா என்னைய தோக்கடிச்சு வெளியே அனுப்பணும்னு நினைக்கிறாங்க. அப்போ நீங்க எப்படிங்க யாரை தோக்கடிச்சு நீங்க வந்து உட்காந்தீங்க அப்படிங்கிற சில நபர்கள் அனலிஸ்ட் எல்லாம் கேட்கறாங்க. டீ கடை பெஞ்சில வந்து பாத்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவர் சொல்லக்கூடிய இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. பட் ஜோக்ஸ் அப்பார்ட், மெயினான விஷயத்துக்கு வந்துடுவோம். அதாவது எலெக்ஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா வைக்கிறோம் வைக்கல, நான் அதுல எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றேன்னா இல்லையாங்க, அது 2வது விஷயம். அதாவது இப்ப அது போல செஞ்சுட்டாங்கன்னா என்ன நடக்கும், வேற ஒரு ஐடியா கொண்டு வருவாங்க அடுத்த செமஸ்டருக்கு. அதாவது ஒரு 6 மாசத்துக்கு வரும் இல்லையா, அது போல பண்ண ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒரு காமெடி மாதிரி ஒரு நகைச்சுவையா வந்து பண்ண சொல்லிக்கிறார். திருப்பி வேற ஒரு ஐட்டம் கொண்டு வருவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, இதுதான் ஒரு நல்ல வழி, இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, இதுதான் கிளியரான லெஜிஸ்லேட்டிவ் பாத் அப்படிங்கிற பல விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆனா உக்ரைனுக்கு என்ன தேவையோ அதைத்தான் நான் கிளியரா இருக்கேன், அதைத்தான் நான் செய்வேன். அது மட்டும் இல்லாம நேட்டோட ட்ரூப்ஸ் ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா சண்டை பிடிச்சே ஆகணும், உள்ள வந்தே ஆகணும், ட்ரூப்ஸை டிப்ளாய் பண்ணி ஆகணும். அதான் ரியலான செக்யூரிட்டி கேரண்டி. இன்னொரு தடவை வந்து அவங்க அக்ரஷன் காமிக்க மாட்டாங்கன்னு என்ன நினைச்சோம், அப்படி காமிச்சாங்கன்னா அவங்க வந்து சண்டை பிடிக்கணும். அது மட்டும் இல்லாம என்னங்க போலாண்டு தரப்புல இருந்து என்னங்க ப்ரொபோசல் வைக்கிறாங்க, நாங்க லிவு பகுதியில் நின்னுக்கிறோம், ரியர்ல நின்னுக்கிறோம் அப்படிங்கிறது போல ஃப்ரண்ட் லைனுக்கு வரணும், முன்களத்துக்கு வரணும். பிரிட்டனும் பிரான்ஸும் ரெடியா இருக்காங்க. ராணுவ குழுக்கள் 5000 நபர்களை வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு அனுப்பதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனா அவங்க சொல்ற விஷயமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸா இல்ல, ஃப்ரண்ட் லைனுக்கு பக்கத்துல ஏதோ ஒதுங்கி நிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. ரஷ்யா எங்க நிக்கிறாங்களோ அதுல இருந்து பார்டர் பகுதியில நம்ம ஆளுங்களை கொண்டு வந்து நிப்பாட்டிங்க, உள்ள வரவங்களை கொண்டு வந்து நிப்பாட்டணும். இந்த போலாண்டு சொல்ற மாதிரி இந்த லோவ்ல நிக்கிறேன், லுட்டஸ்குல நிக்கிறேன், அதெல்லாம் வேண்டாம். ஃப்ரண்ட்டுக்கு வாங்க, ஃப்ரண்ட்ல வந்து நில்லுங்க, நாங்க உங்களுக்காக போராடி இருக்கோம், நீங்க வந்து போராடுங்க அப்படிங்கிற ஜெலன்ஸ்கி அவர்கள் பல்வேறு விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த மீடியாக்கள்ல பேசியிருக்கிறாரு. இது வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிற உக்ரைன்ல இருக்கக்கூடிய பல நபர்கள் வந்து பண்ணா பாராட்டு மலையில ஜெலன்ஸ்கி அவர்கள் நினைவு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம செக்யூரிட்டி கேரண்டி அப்படிங்கிற ப்ரொபோசல் இருக்கு இல்லையா, உக்ரைனான நாங்க நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட் ரெடி பண்ணியிருக்கிறோம். நிறைய நல்ல பாயிண்ட்ஸ் தான் இருக்கு. இப்போ செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா அமெரிக்கா கையெழுத்து போடுறதுதான். அதுவும் ரஷ்யாவோட இணைஞ்சு அந்த பீஸ் அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டாங்கன்னா வேலை முடிஞ்சுச்சு. அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் அவர்கள் அழுத்தங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு இல்லையா, இது போல அதுக்கு என்ன ஒரு சிறந்த விஷயம் அப்படின்னா உக்ரைன்ல ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தாதான் புரிஞ்சுக்க முடியும் எந்த அளவுக்கான அக்ரஷன் அழுத்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது போல. அதை தெரிஞ்சுக்கிட்டாருனா தான் எங்களுக்கு அழுத்தங்கள் போறதை விட்டுட்டு உண்மையான அக்ரஸார் யார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மேல அழுத்தங்கள் போடுவாங்க அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர்கள் ட்ரம்ப் அவர்களுக்கு வேண்டுகோள் வச்சிருக்கிறாரு. இதனால ட்ரம்ப் அவர்கள் உக்ரைனுக்கு வருவாரா அப்படின்ற கேள்விக்கு எது எப்படியோ 4 வருஷம் ஆயிடுச்சு, 5வது வருஷம் தொடக்கம். இந்த டைம்ல ஒரு நற்செய்தி
திரும்பவும் பேச்சுவார்த்தை, அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை. அது ரொம்ப வேகமா பேச்சுவார்த்தைகள் நடக்குது. நல்ல முடிவுகள் எடுத்தாங்கன்னா பரவால்ல. அப்படி இல்லன்னா உலகம் பூரா மாறிருமா அப்படின்ட்டு அச்சங்கள். அதுவும் உக்ரைனோட டெலிகேஷன்ஸ் இந்த பேச்சுவார்த்தைக்காக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருப்பாங்க இல்லையா? இந்த ட்ரைலேட்டரல் மீட்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ரவுண்ட் அமெரிக்கா, ரஷ்யா, உக்ரைன். இவங்க வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசம் 27ஆம் தேதி வரக்கூடிய நாட்கள்ல வந்து பண்ண பேச்சுவார்த்தை இருக்கலாம் அப்படிங்கறதுல அவங்க தரப்பு ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். இந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறமா லார்ஜ் ஸ்கேல் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ரஷ்யாவும் உக்ரைன் வந்து பண்ண எக்ஸ்சேஞ்சஸை பத்தி பேசுறதுதான் நம்மளுக்கு முன்னாடி அரசல் பொருட்கள்லாம் வந்திருந்தது. லிஸ்ட்டை ரெடி பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா மேபி லார்ஜ் ஸ்கேல் பிரிசனர் ஸ்வாப் இருக்கலாம் அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. வந்துச்சுன்னா நல்ல விஷயம் தான். என்ன நடக்க போகுதுன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு அப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை மேட்ச் யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்ப இருக்கணும் நம்பிக்கை இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கணும் நம்பிக்கை. அடுத்த சந்திக்க. வெரி ஸ்டே சேஃப். பை.